எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்று மாலை நான் டெமோ கொடுக்க போகிறது கொய்யா மரத்தை பற்றி தான். இது என்னோடய மாடி தோட்டத்தில் வளர்க்குற கொய்யா மரம். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நர்சரியில் வாங்கினது தாய்லாந்து கொய்யா மரம். இது பாருங்கள், இந்த க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா 18x24 இன்ச்சஸ் க்ரோ பேக்கில் நான் வச்சுருக்கிறேன். இதை மண் கலவைன்னு சொல்லப்போனால் கோகோபீட் வந்து ஒரு 30%, அப்புறம் வர்மி காம்போஸ்ட் 30%, ஒரு 20% ரெட் சாயில், அப்புறம் மிச்சத்துக்கு கவுடங் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மண் கலவையை போட்டு அந்த நர்சரியிலேன்னு வாங்கின வந்து செடியை இதில் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இது 3 மாதமாக க்ரோ பண்ணிட்டு வரேன், பராமரிச்சுட்டு வரேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்னதாக வந்து பூ மொட்டு வச்சுருக்கு. இது பாருங்கள், நல்லா உயரமாக வந்திருக்கு, நிறைய கிளைகள் வந்திருக்கு. ஒவ்வொரு கிளைகளும் நுனியில் 2 இலையை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே தளிர் வருது பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்லையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அற்புதமாக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசாகும். இந்த நல்ல பிரான்ச் அவுட் ஆகி அதில் தான் வந்து ஃப்ளவரிங் பட்ஸ் வரும். அப்புறம் கொய்யாக்காய் காய்க்கும். அதே மாதிரி பாருங்கள், இது நல்ல உயரமாக போயிருக்கு. இந்த உயரத்தில் தளிர் வந்திருக்கு பாருங்கள் கொய்யா மரம். இது வந்து ஏர் லேயரிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிராஃப்டிங் மாதிரி ஏர் லேயரிங் அனதர் மெத்தட். அது இந்த ஏர் லேயரிங் மெத்தடில் இது ஒரிஜினல் மதர் பிளான்ட்டில் அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து கிராஃப்டிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து உரம்னு சொல்லப்போனால் கடலை புண்ணாக்கு போடலாம். நான் வந்து கடலை புண்ணாக்கு ஒரு 2 நாள் தண்ணியில் ஊற வச்சு அது நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் பொங்கி வந்ததுக்கப்புறம் அதை வந்து கரைசல் மாதிரி பண்ணி கடலை புண்ணாக்கு கரைசல் அதுக்கு நான் கொடுக்குறேன். மற்றபடி வர்மி காம்போஸ்ட் டாப்அப் அப்பப்போ பண்ணிட்டு வரேன். நல்ல செடி நல்லா செழிப்பாக நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து இதில் காய்க்கும், பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். அதுக்கு தகுந்தபடி அது தேவையானதெல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். இந்த செடி பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவை. அதனால் இப்போ நான் வச்சுருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் சன் வரும். இந்த பக்கத்துலேருந்து சன் ஃபுல்லாக கண்டினியூஸாக சன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அதுக்கு சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும், ஹீட் இருந்துகிட்ருக்கும். அப்போ தான் அந்த கொய்யா மரம் நல்லா வரும், நல்லா வளரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மாடி தோட்டத்தில் சாயந்தரம் நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக. இந்த சாயில் என்ன பண்ணணும்னா அப்பப்போ நம்ம லூசன் பண்ணணும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி கொஞ்சம் நல்லா சாயில் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு நல்லா லூசன் பண்ணி விடணும். லூசன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா வாட்டர் வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளுக்குள்ளே போகும், ரூட் வரைக்கும் போகும், வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகாது. இது லூசன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் காம்போஸ்ட்டை டாப்அப் பண்ண போகிறேன். அதாவது இன்றைக்கி எடுத்துட்டது என்னென்னா நல்லா டீகம்போஸ்ட்டு மாட்டுச்சாணம் நல்லா அது டீகம்போஸ் ஆகிருக்கு. அந்த மாட்டுச்சாணத்தில் வந்து நைட்ரஜன் நிறையா இருக்குது. நைட்ரஜன் பர்சன்டேஜ் ரொம்ப ஹை. அதனால் அது வந்து இந்த செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான காம்போஸ்ட் அது. ஸோ அதை நான் இன்றைக்கி இதுக்கு போடுறேன். போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கவுடங் போட்டிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற அந்த பாட்டிங் சாயிலோட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நல்லா கம்ப்ளீட்டாக. இப்படி பண்ணி விட்டுறேன். அதாவது நல்ல
சாயிலோட நல்லா மிக்ஸ் ஆகும். அது மிக்ஸ் ஆச்சுன்னா அது ரூட் வரைக்கும் உங்களுக்கு அந்த நைட்ரஜன் சத்து போய் சேரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா அந்த காம்போஸ்ட் வந்து கவுடங் மாட்டு சாணம் நல்லா மிக்ஸ்அப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியே பராமரிச்சுட்டு வரணும். இது போய் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணி விட்டுருலாம். அதுக்கு தண்ணி விட்டோம்னா அது அந்த எனர்ஜிலாம் வந்து ரூட் வரைக்கும் கொண்டு போகும். அது கொண்டு போய் நல்லா செடி நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பெருசாக பூச்சின்ற மாதிரி எதுவும் வராது. சில சமயங்களில் வந்து இந்த டெய்லி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இலையெல்லாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி இந்த இலைக்கு பின்னாடி வந்து சில சமயங்களில் அந்த மாவு பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெய்லி வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பூச்சியே வராது. அவ்வளோதான். இன்றைக்கி இதோட நான் என்னோடய டெமோவை முடிச்சுக்கிறேன். இது இந்த கொய்யா செடியை பற்றி நான் கொடுத்துருக்க டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மேலும் நீங்கள் என்னோடய கார்டன் வீடியோவை பார்த்து ரசிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் மூலமாக நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.